காட் இஸ் கிரேட் ஆல் த டைம். இதே ஸ்டேட்மெண்ட்டை 2024 வருடம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி என்னுடைய அம்மாவுடைய அடக்க ஆராதனை முடிச்சுட்டு வந்து நியூ இயர் சர்வீஸில் நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன். தென் அகெயின் ஒரு 1 இயர் பேக்கில் கணவரையிலேருந்து நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். யோபு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வேதனையான சூழ்நிலையில் சொன்னார். கர்த்தர் பறிக்கும்போது அதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையில் நம்மளும் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அது எப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, 2018 இதே நாயுடு மஹாலில் மேரேஜ் ஆச்சு. 2 பேரும் கரம் கோர்த்து இதே வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சோம். 2020 ஒரு மகன், 2023 ஒரு மகன், 2024 தாயை இழந்து, 2026 கணவரை இழந்து நின்றாலும் நீ என்னை பார்த்து சொல்லணும், கர்த்தர் நல்லவர், ஆமென், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில செக் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் வைப்பார். ஆமென். எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் இப்படிப்பட்ட விசுவாச சோதனையில் நாம் விழ வேண்டியது இருக்கும். மாம்சம் எழும்பதான் செய்யும். ஆனால் இது வரைக்கும் பாஸ்டர் பிரைனான் அவங்கக்கிட்ட நான் அப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி நான் பார்த்ததில்லை. மற்றவங்ககிட்ட கோபப்படுறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னை அடித்தது கூட இல்லை. கோபப்பட்டு நான் பார்த்து ரொம்ப ரேரான ஒரு காரியம். என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக எங்கே போனாலும் சேர்ந்து தான் போகணும். எனக்கு ரொம்ப பலவீனமான சுச்சுவேஷனாக இருந்தாலுமே வந்துட்டு இல்லை சேர்ந்து போகலாம், நீ உடனே கிளம்பிடுவல்ல, அதான் டக்குன்னு 5 நிமிஷத்தில் கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கேட்டுருந்தேன், சேர்ந்து போகலான்னு இப்போ தனியாக போகிறீங்களேப்பா, எதுக்கு? ராஷாவின் அரண்மனை நான் எழுப்பிட்டேன், விதைய உன்னை சீடை புதைச்சிட்டேன், திருப்பி எழுப்பி கட்டுறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காகவா அப்படின்ட்டு அவரை பார்த்து கேட்டுட்டு இருந்தேன். போன வாரம் பாஸ்டர் ஐசியூவில் இருந்தனால என்னால் செய்தி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வர முடியல. ஸோ நான் தான் என்னோட சபையில் செய்தி கொடுத்தேன். என்னன்னா, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக அப்படின்னு ஜாய்சன் அண்ணா பாடின ஒரு பாட்டை பாடி அதுதான் நான் செய்தி கொடுத்துருந்தேன். ஒரு தேங்காவை தான் உதாரணமாக வச்சு செய்தி கொடுத்துருந்தேன். தேங்காய் உடைக்கப்பட்டாதான் அது வந்து அதோட நன்மைகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த காரியம் இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்கிறார், நன்மைக்காக செய்தே இருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அம்மாட்ட நான் சொன்னது போலதான் 2 டேவிட் பிரைனாட ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஊழியக்காரர் நம்ம புதைக்கலாம், ஊழியக்காரர் மண்ணுக்குள்ள உறங்கலாம், ஊழியத்தை யாராலையும் உறங்க வைக்க முடியாது. ஆமென். ராஜாவின் அரண்மனை ஊழியத்தை அவர் எந்த தரிசனத்தோடு எழுப்பி இருக்கிறான்னு எனக்குள்ள விதைத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால டேவிட் பிரைனாட் இருந்தால் நான் ராஜாவின் அரண்மனை ஊழியத்தில் இருக்கிறேன். அநேக பிள்ளைகளுக்காக நான் ஏன் பிள்ளைக்காக இப்போ உட்காந்து அழல வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளை நடத்துறதுக்கு அப்பா நான் சாலமோனை போல நான் கேட்குறேன், எனக்கு ஞானத்தை கொடுத்துருங்க டேடி. இவரை போல நடத்துறதுக்கு எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை, இந்த பிள்ளைகளை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு தான் கேட்குறேன். அவன் ஜேம்ஸ் எவ்வளோன்னு இல்லை, இந்த பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஒரு அனந்த ஞானம் எனக்கு உண்டாகட்டும். என்னோட தாய் தகப்பனை நடத்துறதுக்கு ஒரு அனந்த ஞானம் எனக்கு உண்டாகணும். அவன் இவங்களை நம்பி வந்துட்டு நிறைய காரியத்தை செய்து உண்டு. நான் ஏன்னா எனக்கு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். கார் ஓட்ட கூட சொல்லித்தரல, பைக் ஓட்ட சொல்லித்தரல, எதுவுமே ஓட்ட சொல்லித்தர நீங்கள் பாட்டு போயிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் பிளானோட கடைசி நிமிடத்தில் கூட அநேகர் அவர் வந்து மன்னிச்சு ஜெபிச்சாரு. நானும் கூட எதுக்கு இவ எல்லாத்தையும் மன்னிச்சு ஜெபிக்கிறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரையும் அவர் மன்னிச்சு ஜெபிச்சாரு, அநேக காரியத்தை அறிக்கையிட்டாரு, அநேக காரியத்தை என்னோட பேசினாரு. அவருடைய மரணத்திற்கு நேராக போறாருன்னு சொல்லி அவருக்கு நன்றாகவே தெரியும். அநேக காரியத்தை கர்த்தர் அவரோட பேசினார். தொடர்ந்து இந்த ராஜாவின் அரண்மனை ஊழியங்கள் இன்னும் பெரிதாக வளரும். அவர் சொன்ன தரிசனத்தின்படி பெரிதாக கர்த்தர் திண்டுக்கல்ல அரண்மனையை கட்டி எழுப்புவாரு. கடைசி பாஸ்ட் 1 மந்த்ல எங்களோட ஃபுல் பிளானே ஃபுல்லாக எங்க சர்ச்சுக்கு ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஃபுல்லாக போய் பண்ணிகிட்டே இருந்தோம். கர்த்தர் நிச்சயமா அவங்களோட தரிசனத்தை அவர் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஊழியத்திற்காக குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.